வணக்கம் கணது தஞ்சாவூர் மண்ணு செம்ம சூப்பரான ஒரு ரசத்தை தான் பார்க்க போகிறோம். என்னடா ரசத்தெல்லாம் வீடியோ எடுத்து போகிறானான்னு கேட்க வேணாம். இன்றைக்கி பார்க்க போகிறது கொள்ளு ரசம். இப்போ இருக்க கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து சளி, காய்ச்சல், இருமல் தொந்தரவுக்கு இந்த கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி க்யூர் ஆகுதுன்னு பாருங்கள். அதில் போகிறது எல்லாமே முழு மல்லி, புளி, சீரகம், இது நல்ல கருப்பு மிளகு, முழு மிளகு, கொள்ளு, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, உளுந்தம்பருப்பு, கொஞ்சோண்டு கடுகு, பெருங்காயம், கொத்தமல்லி, வரமிளகா. ஃபஸ்ட்டு வந்து இந்த பெருசாக இருக்கிற பருப்பை பூரா நுணுக்கிடணுங்க. ஆமாங்க, கொள்ளு, அதோட மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு நல்லா நுணுக்கி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். இது வித்தியாசமான முறையில் என் பொண்டாட்டி இந்த ரசம் வச்சுருப்பா. கொள்ளு ரசம், கிராமத்து முறைப்படி ஒரு கொள்ளு ரசம் செம்ம சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா அரைச்சி முடித்தோடனே எப்படி பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், இது அங்கே கொள்ளு ரசத்துக்கான தேவையான பேஸ்ட். அரைச்சி வச்ச பேஸ்ட் எதுலனா அரிசி களைஞ்ச தண்ணியில் தான் நம்ம போட்டு கரைக்க போகிறோம். ஆமாங்க, அரிசி களைஞ்ச தண்ணியில் ரசம் வச்சு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு கை சாப்பிட்ற குழந்தை 3 கை சாப்பிடும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இந்த கொள்ளு ரசம். உடல் எடையை குறைக்கும். சளி தொந்தரவு, காய்ச்சல், இருமல், மூலம் எல்லாத்துக்கும் இந்த கொள்ளு செம்ம சூப்பராக இருக்கும். குதிரைக்கு ஏன் கொள்ளை கொடுக்குறாங்க? என்னைக்காச்சும் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? இது சிரிக்கக்கூடிய விஷயம் கிடையாது, சிந்திக்கக்கூடிய விஷயம். நம்ம போடுற கருவேப்பிலை வந்து நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கருவேப்பிலை நல்லா கொழுந்தாக என் பொண்டாடி பிடிச்சிட்டு வந்திருக்கா. இந்த கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் வாடி போயிருச்சாங்க பாருங்கள். அப்படியே கச்சி கொடி மாதிரி மஞ்சள் பச்சை. அதில் பச்சை மிளகாவை நீங்கள் நறுக்கி போடக்கூடாதுங்க, இப்படி உடைச்சி போடணும். பச்சை மிளகாயை ரசத்தை பொறுத்தளவில் வெட்டியும் போடக்கூடாது, உடைச்சி 1-2 உடைச்சி போடணும். அதுக்கப்புறம் மீதி உள்ளது பூரா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால், எப்படி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் இப்படி வரும். அதில் தக்காளி இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டு தான் இந்த பேஸ்ட்டு. ஆமாம், வேறு ஒன்றும் இல்லை. புளியை வந்து எதிலே போட்டு அடித்து அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பெருங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லதுங்க. பெருங்காயம் வந்து மனசில் ஏற்படுத்திடாது. பெருங்காயம் உள்ளே இருக்கிறத பூரா வெளியே தள்ளி விட்டுரும். அப்படி வடைச்சட்டியை பற்ற வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுறது சுத்தமான நல்ல எண்ணெய். நம்ம யூஸ் பண்ணுறது என்ன? சுத்தமான நல்லெண்ணெய். செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய். எங்கள் அம்மா கொண்டு வந்த நல்லெண்ணெய், எங்கள் ஊர் நல்லெண்ணெய். அப்படியே கடுகு, உளுந்தம் பருப்பு பொரியிற அளவு எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் கருவேப்பிலை சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். என்ன குழப்பமாக இருக்க கருவேப்பிலைன்னு சொல்லிட்டு அப்படியே வரமிளகா போகிறான்னு சொல்லிட்டு, வரமிளகா பாருங்கள், வெங்காயம், சின்ன வெங்காயம் ரசம் வைக்கும் போது ஒரு 4 வெங்காயங்க சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு லைட்டாக வதக்கி விட்டு அந்த புளிக்கரைசல் தண்ணி போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 இனுக்கு கருவேப்பிலையை போட்டு அப்படியே கிண்டிட்டு, வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாதுங்க. அப்படியே லைட்டாக இப்படியாக்க ஒரு திருப்பு, அப்படியாக்க ஒரு திருப்பு மாதிரி ஒரு கிண்டிட்டு, நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா அந்த கொள்ளு ரசத்துக்கான பேஸ்ட்டை போட்டு ஒரு கலவை, அந்த கலவை எடுத்து இதில் ஊற்றிடணும். ஊற்றினோம்னா அது நல்லா கொதிக்கணுங்க. மீதி ரசம் வந்து கொதி வரத்துக்கும் போது அந்த நுரை மேலே ததும்பும் போது எடுத்துருவாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது, நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நம்ம எடுத்து நம்ம அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த கரைசலோட அந்த ரசம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெரியுமா? அந்த கொள்ளு ரசம் சான்ஸே கிடையாது. நீங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சளி உள்ளே இல்லாத பூரா சளி, இருமல் எல்லாத்தையும் வெட்டி விட்டுருவோம். அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறது இந்து உப்பு தாங்க. ஆமாங்க, ஹார்ட் பிரச்சனை வரவே வராது. நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள், ஹார்ட் பிரச்சனை வராது. மஞ்சள் தூள் எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்துங்க, அது ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். பாருங்கள் எப்படி கொதிச்சு வரா, அப்படி பாருங்கள். ஐயோ, இதோட சுடு சாதத்தை போட்டு, எப்படி சுடு சாதத்தை போட்டு அப்படியே ஒரு குழப்பு, இப்படி ஒரு குழப்பு, அப்படி ஒரு குழப்பு சாப்பிட்டா அப்படி தான் இருக்குது. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. டெய்லி ஒரு வீடியோ வரும் பாருங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், எல்லாரும் மறக்காமல் பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.